நடந்து போய் கீழே போட்டு மண்டை விழுறது வந்து அதோட ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை பற்றி நான் பேசலை. அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்? இந்த விதி மீறல் விதிக்கு உட்பட்டு தான் அந்த ரிசல்ட் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ மொட்டை மாடியிலேருந்து நான் இப்படி குதிக்கிறேன், நான் சாகக்கூடாது, எனக்கு வந்து கீழே வந்து புவியீர்ப்பு சக்தின்னு ஒரு ரூலு இருக்கிறதே எனக்கு தெரியாது, அதனால் நான் வந்து என்னை தண்டிக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் முடியாது. ரூல் தெரியலன்னா நீ தப்பிக்கவே முடியாது. மொட்டை மாடியிலேருந்து நடந்து இப்படி போனீங்கன்னா கீழே விழுந்து செத்து மண்டையை உடைக்கத்தான் செய்வேன். அதுக்கு நீயாக இருந்தாலும் சரி, பச்சை குழந்தையாக இருந்தாலும் சரி. அது பச்சை குழந்தைய போய் கடவுள் இப்படி கொண்டுட்டாரு, அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் மொட்டை மாடியிலேருந்து கீழே இப்படி போனால் நான் செத்து போயிடுவேன், அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமான்னா அப்படியெல்லாம் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. விதியை யாராலும் மீற முடியாது. உனக்கு விதி தெரியல அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்க முடியாது. இதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன். மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த மொமெண்ட் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜனனம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்கு நான் வந்து மனித பிறவி எடுத்திருக்கிறேன்? இந்த மனித பிறவினா என்ன அப்படின்னா, என்னோட கர்ம வினை அதை பூர்த்தி செய்வதற்காகவும் கர்ம வினையை நான் அதிலிருந்து விடுபடுவதற்காக இந்த உடம்புன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த கர்ம வினையை என்னால் கரைக்க முடியும்.